இயற்கை வாழ்க, இயற்கை உணவுகளின் உற்பத்தி பெருகுக. அனைவருக்கும் வணக்கம். நான் குடுவஞ்சேரி கார்த்திகேயன். இப்போ பாருங்கள், நாட்டு முருங்கை இலை பொடி வெறும் இலைகள் மட்டுமே நம்ம இது பண்ணி உலக மக்களுக்கு உணவு பொடியாக நம்ம கொடுக்குறோம். இது நிழல் காய்ச்சலாக நம்ம காய வச்சது, சூரியனில் நேரடியாக காய வைக்காதது. மற்றபடி வேறு எதுலேயுமே நம்ம போட்டு இந்த சோலாரில் போடுறது, வேறு எந்த ஹீட்டரில் போட்டு காய வைக்கிறதுலாம் கிடையாது. இயற்கையாக நிழல் காய்ச்சலில் பண்ணது முருங்கை இலை பொடி. இப்போது எல்லாருக்குமே உடல் எடை குறைக்கிறத பற்றி எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்க. இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு அதிகமான கொழுப்புகள் இருக்கிறவங்கலாம் இதை உணவாக தினமும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெப்ப காலங்கள், இந்த சித்திரை மாதம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அதிகமான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் தான் அவங்களால படாத பாடுபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒல்லியாக இருக்கிறவங்களாலே வெப்பத்தை தாங்க முடியாது. இப்போது குண்டாக இருக்கிறவங்களாம் சொல்லவே வேணாம். அப்போது இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், ஒரு முயற்சி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் இதை ஒரு 3 விரல் எடுத்துக்கின்னு இப்போ நீங்கள் அதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. 1 பாலில் கலந்து ஃப்ரூட் ஜூஸில் போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பால்னால் ஆறின பாலில் வச்சு நீங்கள் இனிப்பு கலந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா உடல் குளிர்ச்சியான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இளநீர், ஃப்ரூட் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, லெமன் ஜூஸு, எல்லா ஜூஸ்லேயும் ஒரு சிட்டிகை போடுங்க. டெய்லி ஒரு கிளாஸ் நீங்கள் இயற்கையாக ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஜூஸில் ஒரு சிட்டிகை போட்டு கலக்கிக்கின்னு நீங்கள் குடிங்க. அவ்வளவு நோய் எதிர்ப்பாற்றல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்லாம். முருங்கை இலை பொடி நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இது முழுக்க இரும்பு சத்து. பெண்கள்லாம் இரும்பு சத்து, எனக்கு அனீமிக்காக இருக்குது, எனக்கு ரத்த சோகையாகுதுங்க அப்படின்னா, ரத்த விருத்திக்கெலாம் இயற்கையாக கிடைச்சது இந்த நாட்டு முருங்கை இலை பொடியெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி தாய்மார்கள், கர்ப்பமாக இருக்கிறவங்களும் சரி, குழந்தை பெற்றவங்களும் சரி, தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. முருங்கை கீரையாக இருந்ததுன்னா நீங்கள் தினமும் அதை சாப்பிட முடியாது. அதே மாதிரி நம்ம பரபரப்பு வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அதனால் மாநகரத்தில் வாழறவங்களாம் தினமும்லாம் முருங்கைக்கீரைலாம் சாப்பிட முடியுமான்னா, முடிஞ்சவங்க சாப்பிடுங்க, முடியாதவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இதெல்லாம் உணவாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வெய்ய காலத்துக்கு ஜூஸ்லலாம் கலந்து நீங்கள் இளநீரில் சாப்பிடுங்க, பதநீரில் போட்டு இந்த இதில் போட்டு நுங்கெல்லாம் போட்டு அப்படி போட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். தேவைப்பட்டவங்க இனிப்பாக போட்டு சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சூப்பாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அது மாதிரி எப்படியோ உங்களால் சாப்பிட. அதே மாதிரி இட்லி தோசை மாவுலலாம் நீங்கள் லைட்டாக ஒரு மஞ்சள் தூள் மாதிரி போட்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசை, அது மாதிரி இந்த ஓட்டை வடை, முறுக்கு, அதெல்லாம் நம்ம எதனமோ இயற்கை இல்லாத பொருட்களில் லைட்டாக இந்த இயற்கையை ஒரு டச் கொடுங்க. டச் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது பெருகும். இந்த முருங்கை இலை பொடி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்துங்க, நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்கள். இது தேவைப்படுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் நான் சொல்கிறேன், 8148678065. முருங்கை இலை பொடி, கார்த்திகேயன், குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.